திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, அன்னாரமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு 27/3/2024 புதன்கிழமை. எப்பொழுதும் போல இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி இந்த நிகழ்ச்சியை திருப்பள்ளி எழுச்சியோடு துவங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக எப்பொழுதும் போல தாம்பரம் சிவனகம் வரலாறு செய்ய அவர்களிடம் ஒப்படைப்போம். இன்றைக்கு அவருடைய வருகை கொஞ்சம் தாமதமாக இருப்பதால் அவரை எதிர்பார்த்து இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். மீண்டும் ஒரு முறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். திருச்சிற்றம்பலம். வாங்க வரலாறு செய்ய வாங்க. சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருப்பள்ளி எழுச்சி. வேலர் செய்கிறீங்களா? கட்டமலமா பாருங்க ஐயா. பாடுங்க பாடுங்க. பூதங்கள் தோறும் தாங்க ஐயா பாடம். ஆமா. பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் நல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை போலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ மூனை கண்டறிவாரை சீதங்கள் வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர். திருமுறை ஆசிரியர்கள் 27 துதி. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெள்ளு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டராதித்தர், வேணாற்றடிகள் வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிக்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்யுணர், இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார்,
திருமேவுபட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 72வது நாளாக 2ஆம் திருமுறையிலே 79வது பதிகம் திரு ஆரூர் காந்தாரப்பண் பகற்பண் 2ஆக 4லிருந்து 6 நாழிகைக்குள்ள மணி 7:12 8:24 நவரோஸ்ல பாடக்கூடியது. இது காவியினுடைய தென்கரை தலமாக 87வது தலமாக மயிலாடுதுறை நாகூர் பாதையிலே உள்ளது. இடம் பெருமான் புற்றிடம் கொண்ட பெருமான், அம்பாள் கமலாம்பிகை. இங்கே பெரிய புராண பாடல் 518. ஐயா இருக்காங்களா? இருக்கீங்க. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. திருவாரூர் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்திலே அருளிய பாடல் வரிசையின் 518. திருச்சிற்றம்பலம். புவன ஆரூரெனில் புறம் போந்து அதனையே நோக்கி நின்றே அவமிலா நெஞ்சமே அஞ்சல் நீ உய்யுமாறு அருதி அன்றே. சிவனது ஆரூர் தொழாய் நீ மறவாது என்று செங்கை கூப்பி பவனமாய் சோடையாயெனும் திருப்பதிகம் முன் பாடினாரே. திருச்சிற்றம்பலம். திருப்பாரூர் தலத்தை விட்டு வணங்கி விட்டு அந்த தலத்தை விட்டு வெளியே போகிற போது அந்த தலத்து அந்த தலத்தை போகிற போது அந்த மனம் இல்லாமல் பெருமானே நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும், அஞ்சேல் என்று சொல்ல வேண்டும் என்று பெருமானிடத்திலே விண்ணத்தவரை ஊரை நோக்கி தன்னுடைய செங்கை கூப்பி பாடிய பதிகம் என்று இந்த பதிகத்தை சொல்கிறார். பவனமாய் சோடையாயனும் பதிகம் என்று அந்த பாடனுடைய முதலடியையும் எடுத்து காட்டுகிறார். வாழ்க. பவனமாய் சோடையாய் நாவழா பஞ்சுதோய் சட்ட உண்டு சிவனதாட் சிந்தியா பேதை மார்போலனி வெள்கினாயே கவனமாய் பாய்வதோர் ஏறுகந்தேறிய காளகண்டன் அவனது ஆறு தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நஞ்சே. பெருமானை வணங்குவதனாலே நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம். அதனாலே நீ அஞ்ச வேண்டாம், மையல் கொள்ளாதே, மயக்கம் கொள்ளாமல் இரு என்று நமக்கெல்லாம் அறிவுறுத்தல், நெஞ்சுக்கு அறிவுறுத்துவ மாதிரி நமக்கெல்லாம் நெஞ்சறிவுறுத்தல்னு சொல்லுவாங்க. அவர் நெஞ்சுக்கு அறிவுறுத்தலாம் பாடியிருக்கிறார். நமக்கும் சேர்த்து அந்த அறிவுறுத்தல் என்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. தந்தையார் போயினார். 2வது பாட்டு. தந்தையார் போயினார் தாயாரும் போயினார் தாமும் போவார் கொந்தவேல் கொண்டொரு கூற்றத்தார் பார்க்கின்றார் கொண்டு போவார். எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே அந்த நாரூர் தொழுதுயலாமையல் கொண்டஞ்சல் நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். எந்த நாள் வாழ்வதற்கே மனம் வைத்தியால் ஏழை நெஞ்சே என்று சொல்லி எல்லாருக்கும் நாம் பிறந்த டேட் ஆஃப் பர்த் தெரியும். நீ பிறந்த நாள்னா சொல்லலாம், ஆனா டேட் ஆஃப் டெத்தை நம்மளால சொல்ல முடியாது, அடுத்தவங்க தான் சொல்லணும், நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பெருமான் எவ்வளவு நாள் நம்மளை வைத்திருப்பான், எவ்வளவு நாள் கொண்டு போனது நம்முடைய வினைக்கு ஏற்ற மாதிரி அவன் செயற்படுத்துகிறான். அதனால எத்தனை நாள் வாழ்வெந்திராது இருக்கிற வரைக்கும் பெருமான் மேலே உலகத்தின் மேலே மையல் வைக்காமல் பெருமான் மேலே மனம் வைக்க வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. நிணங்குடர்தோர் தோல் நரம்பு. 3வது பாட்டு. நன்றிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம்.
நினங்குடர் தோல் நரம் வென்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்றால் நினங்குடர் தோல் நரம் வென்பு சேர் ஆக்கைதான் நிலாயதன்றால் குணங்களார் கல்லது குற்றம் நீங்காதென குலுங்கினாயே வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மணங்கொடேத்தும் வணங்குவார் வானவர் தானவர் வைகளும் மணங்கொடேத்தும் அணங்கனாரூர் தொழுதுயலா மையல் கொண்டஞ்சல் நெஞ்சேம் அணங்கனாரூர் தொழுதுயலா மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே. இந்த ஹியூமன் அனாட்டமின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்புல என்னென்ன தெரியுமா அப்படின்னா, அது நமக்கு எப்படி தெரியும்? இங்கிலீஷ்காரன் தான் கண்டுபிடிச்சான், அவன் தான் ஹியூமன் அனாட்டமி உடம்பு ஆப்ரேட் பண்ணா, அவன் தான் வந்து எக்ஸ்ரே கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. 1000 ஆண்டுக்கு முன்ன அவன் எங்க இருந்தான்னு யாருக்குமே தெரியாது. அந்த அவங்களுடைய வரலாறே வந்து ஒரு 500-600 ஆண்டுக்கு முன்னதான். ஆனால் அந்த காலத்திலேயே இந்த உடம்புக்குள்ள என்னது நிணம், குடல், தோல், நரம்பு, எலும்பு அந்த மாதிரி அதெல்லாம் உள்ள இருக்குதுன்னு ஞான சம்பந்த பிரான் 3 வயசுல உணர்ந்து அந்த 7-8 வயசுல உணர்ந்து பாடி இருக்கிறார் என்றால், அந்த காலத்திலேயே தமிழர்கள் அந்த உடம்பை பற்றிய அந்த அவேர்னஸ் சொல்லுவோம், அதை பற்றிய செய்திகளை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த தெரிந்து வைத்த செய்தியை ஞான சம்பந்தரும் உணர்ந்திருக்கிறார். அதனாலதான் இந்த உடம்புக்குள்ள என்ன பட்டியலிட்டு பாடுகிறார். நிணம், குடல், தோல், நரம்பு, எலும்புன்னு. அப்ப அதை பற்றிய ஆராய்ச்சியும் வைத்தியமும் நம்மிடத்திலே இருந்தன என்பதற்கு பழந்தமிழுக்கான பெருமையை சாற்றுகிற பாடலாக இந்த பாடலை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க, நீதியால் வாழ்கிலை. வாங்க குன்றத்தூர் உமாமா வாங்க. பாட்டுது 2ஆம் திருமுறையில 79வது பதிகத்துல 4வது பாட்டு காந்தார பண்ணல. திருச்சிற்றம்பலம். நீதியால் வாழ்கில்லை நாள் செல நின்றன நித்தம் நோய்கள் பாதியா ஆதலால் நாளும் நாள் இன்பமே மருதினாயே சாதியார் கிண்ணார் தருமனும் வர்ணனும் ஏத்துமுக்கண் ஆதி ஆரோர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. சாதியார் கிண்ணார் தருமனும் வர்ணனும் ஏத்துமுக்கண் ஆதி ஆரோர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. நீதியால் வாழ்கிலா நாள் செலா நின்றன நித்த நோய்கள். உடம்புல நோய் வருதுன்னா அதுக்கு என்ன காரணம்? உன்னுடைய நடவடிக்கை நீதி நெறிப்படி இல்லை என்று உடம்பு நோய்க்கு காரணம் சொல்கிற பைந்தமிழ் பசுந்தமிழ். வாழ்க வாழ்க வாழ்க. பிறவியால் வருவன கேடுல. 5வது பாட்டு. வாங்கம்மா வேலர் சேப்பா வாங்கம்மா. சிவாய் நமங்க. பிறவியால் வருவன கேடுல ஆதலால் பெரிய இன்ப துறவியார் கல்லது துன்பம் நீங்காதென தூங்கினாயே மரவல் நீ மார்க்கமே நன்னினாய் தீர்த்த நீர்மல்கு சென்னி அரவனாரோ தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. அரவனாரோ தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. சிவா திருச்சிற்றம்பலம். அந்த காலத்துல உடம்பை பற்றிய அந்த அவேர்னஸ் சொல்றமே, அது மட்டும் இல்ல, உயிரை பற்றிய செய்திகளும் இருந்தன. அதனாலே பிறவியால் வருவன கேடுல, அதனாலே பெரிய இன்பங்களை எல்லாம் நாம் தவிர்க்கின்ற மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்ற நம்முடைய உயிர் குணங்களையும் சொல்லி நம்முடைய உயிர் துன்பத்திற்கு காரணம் இந்த பிறவிதான் என்பதையும் சொல்கிறார் ஞான சம்பந்த பெருமான். செடிகள் நோய் ஆக்கையும். ஐயா முனுசாமி ஐயா வாங்க. ஐயா முனுசாமி ஐயா வாங்க. பாண்டிச்சேரி.
லைன்ல இல்லையா? இருக்காருங்க ஐயா. ஆண்டாளம்மா வாங்க. நம்ம திருச்சிற்றம்பலம் ஐயா. சிவா செடி கொணாயா கைமை பாம்பின் வாய் தேரை வாய்த்து சிறு பறவை செடி கொணாயா கைமை பாம்பின் வாய் தேரையாய் சிறு பறவை கடிகொள் உப்பு தேன் சுவை தின்புறலாமென் கருதினாயே கொடிகளால் வானவர் முன்பணிந்தன்பராயே துமுக்கன் மொழிகளாய் வானவர் முன்பணிந்தன்பராயே துமுக்கன் அடிகளாரூர் தொழும் தூய்மை வாயிலாமை கொண்டென்றதே அடிகளாய் தொழுதுவலாய் மை கொண்டஞ்ச செஞ்சதே. சிவா திருச்சிற்றம்பலம். நம்முடைய வாழ்க்கை பொழுது பாம்பின் வாய் தேரை போல மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்க ஏற்றி செடிகடல் ஓடும்போது மனமெனும் பாறை தாக்கி மதியும் போது அறிய ஒண்ணா உனை உணும் உணர்வை நல்கான பாடுகிற அந்த பாட்டுல இன்னொரு பாட்டு இருக்கும் அதுல பாம்பின் வாய் தேரை போல பல பல நினைக்கின்றேனே ஓம்பினி உய்யக்கொள்ளாய் ஒற்றியூருடைய கோவில் அப்பர் பாடுவார். அதே நிலையில இவர் இங்க பாம்பின் வாய் தேரையை சிறுபறவை போல நாம் இருக்கிறோம் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். வாழ்க ஏறுமால் யானையே. வாங்க. 7வது பாட்டு. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஏறுமால் யானையே சிவிகையந்தலகமி சோப்பிவட்டில் மாறி வாழ்வுடம்பினார் படுவதோர் நடலைக்கு மயங்கினாயே மாறிலாவனமுலை மங்கையோர் பங்கினர் மதியம் வைத்த ஆரனாரூர் தொழுது உய்யலாமையல் கொண்டஞ்சல் நெஞ்சே ஆரனாரூர் தொழுது உய்யலாமையல் கொண்டஞ்சல் நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. அதனால நம்ம இந்த பிறவி துன்பமெல்லாம் தேரணும்னா நம்ம என்ன பண்ணோம்? பெருமானை ஆரூர் பெருமானை வணங்கணும். அதனாலே ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. உலக வாழ்க்கையிலே மயங்கிராமல் பெருமானை தொழுது உய்ய வேண்டும் என்று நெஞ்சுக்கு அறிவுரை சொல்றார். வாழ்க வாழ்க என்பினால் கடிநீரை. ஐயா முனுசாமி ஐயா வரீங்களா? சிவபெருமான். திலகவதி அம்மா வாங்க. சிவாய நம்ம ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம். என்பினார் கழிநீரை திரைச்சி மண் சுவர் எறிந்தது நம்மிலம் புன்புலால் நாறு தோல் போர்த்து பொல்லாமையான் முகடு கொண்டு முன்பெலாம் 9 வாய்தலார் புறம்பையின் மூழ்கிடாதே முன்பெலாம் 9 வாய்தலார் குரம்பையின் மூழ்கிடாதே அன்பனாரோர் தொழுதுயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே அன்பனாரோர் தொழுதுயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. அதனால இதுல மீண்டும் நம்முடைய உடம்பு பற்றிய செய்தா சொல்லி இந்த உடம்பு என்பினால் கடிநிறைத்து இறைச்சி மேய்ந்து இந்த உடம்பு அப்படி எப்படிலாம் அமைக்கப்படுகின்றது, அந்த உடலுடைய திறங்களை எல்லாம் பெருமான் எப்படி படைத்திருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுகிற பாடல். வாழ்க வாழ்க தந்தை தாய் தன்னுடன் தோன்றினான். 9வது பாட்டு. ஐயா கணபதி ஐயா வாங்க, காஞ்சிபுரத்துல இருந்து. சிவா திருச்சிற்றம்பலம் வாங்க. சிவா திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. சிவா வந்துடையா. சிவா சிவா 2ல 7 10. சரிப்பா சரிப்பா, நல்லது.
நல்லதுப்பா 279 9. நல்லதுப்பா சிவா சிவா. தந்தை தன்னுடன் போடினார் புத்திர தாரவென்னும் பந்தம் நீயே பந்தம் நீங்காதவர் பொது போய் போக்கில் பற்றினாயே வெந்த நீரடியார் ஆரியார் ஜோதியார் வேதகீதர் எந்த யாரோ செய்யல மையல் குன்னஞ்சல் நெஞ்சே என்னையாரூர் குழுயல என்னையாரூர் குழுயல மையல் குன்னஞ்சல் நெஞ்சமே மையல் குன்னஞ்சல் நெஞ்சமே. வணக்கம். இந்த பாட்டுக்கு விளக்க சொன்னவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தந்தை தாய் உடன் தோன்றினார் புத்திரர் தாரம், இந்த உறவுல இருந்து நீங்கணும்னு சொல்லி அர்த்தம் எழுதிட்டாங்க. ஞான சமுதாயம் அப்படியா பாடினார்? இல்ல. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. பந்தம் என்றால் கட்டுன்னு பேர். இந்த இந்த உறவு நாம தேடியதில்லை, பெருமான் நமக்கு கொடுத்தது. இன்னார்தான் எனக்கு தாயா வரணும், இன்னார்தான் எனக்கு தந்தையா வரணும், இன்னார்தான் உடன்பதோம் நான் யாரும் கேட்கல. இந்த பிறவில இவர்களுக்கு அடுத்த பிறகு இவர்கள் தான் வருவாங்களா நமக்கு தெரியவும் தெரியாது. இறைவனா நமக்கு ஏற்படுத்திய உறவு. அதனால அவர்கள் மேல் ஆசை வைக்காமல் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக மையல் கொண்டு மஞ்சள் நெஞ்சேன்னு பாடின ரொம்ப அருமையான பாட்டு. ஆனா பல பேர் குழப்பிட்டாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டுப்பா அப்படி. அதுவா சைவம்? சைவம் அது அல்ல. நீங்க சொல்ல சமணம். சமண மதத்தை எல்லாத்தையும் திறந்துட்டு காவி கட்டிட்டு போறது. ஆனா அவர்கள் அறம் பேசி கடைசியில போய் பேசி போனார்கள். அது தனியா பாடுவார், முட்டை கட்டுரை மொழிவ கேளாதுன்னு. அதனால அந்த நிலையில இருந்து இதற்கு பொருள் சொல்லக்கூடாது. அந்த பந்தமாகிய கட்டிலிருந்தனால் அவர்கள் மேலே ஆசை வைக்காமல், அவரிடத்திலே எதையும் எதிர்பார்க்காமல் நாம் அவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆசை நீக்கி அன்பு சேர்த்தி என்ற வகையில இந்த பாடலுக்கு பொருள் காண வேண்டும். பல பேர் அதை இது பண்ணி எல்லாத்தையும் திறந்துட்டு போயிடுப்பா, தாய் வானான் தந்தை வானான் தாரம் வானான் புத்தர் வானா இது வானா அது வானான்னா அப்புறம் உலகத்துல எப்படி பிறகு நமக்கு ஆகாசத்துல இருந்து குதிச்சுள்ள அப்படியே பிண்டு போறது இல்லை. அதனால இதை அந்த மாதிரி பொருள் காணக்கூடாது என்ற வகையில பெருமான் நமக்கு மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே என்று, நீங்க தமிழர்கள் மாதிரி புத்தர்கள் மாதிரி மையல் கொண்டு தெரியாதீர்கள், அவர்கள் மேலே ஆசை வைத்து அதனால அவதிப்படாதீர்கள், அவர்கள் மேலே அன்பு சேர்த்து முடிந்த அளவுக்கு அவர்களை உதவி செய்யுங்கள், உபத்திரமா இருக்காதீர்கள் என்ற வகையில ஞான சம்பந்த பெருமான் பாடிய பாடலாக இதை கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க. சாம்பசிவ அந்த பாட்டு இன்னொரு முறை பாடுங்க. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரமென்னும் பந்தம் நீங்காதவர் குய்ந்து போக்கில்லென பற்றினாயே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்த யாரூர் தொழுது இயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். அதனால நம்முடைய வாழ்க்கை என்பது தாமரை இலை தண்ணீர் போல இருக்க வேண்டும். தாமரை தண்ணிக்குள்ளதான் இருக்கும், ஆனா அந்த இலை மேல தண்ணி விட்டா அந்த இலையில படாது, அப்படியே அந்த நீர் தனியா மிதக்கும். ஆனால் அதுக்காக தண்ணிலே படாதுன்னு சொல்லிட்டு அதை வெட்டி போட்டு வெளில போட்டோம், அது காய்ஞ்சு போயிடும். அப்ப அந்த பசுமை இருக்காது. அதனால நாம் இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே நாம் என்ன பண்ணோம், இதை நம்முடைய
மையல் மயக்கத்தை ஒழித்து வாழ வேண்டும் என்பதற்காக அந்த சைவ நெறியை உணர்த்துகிற பாடல் இது. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோ குடும்ப வாழ்க்கை முடியாது. அதனால்தான் வள்ளுவர் கூட இல்லறத்தை தான் அறம்னு சொன்னார், துறவரத்தை அறம்னு சொல்லவே இல்லை. அவர் துறவு என்றுதான் சொன்னார். அது ஒரு நெறி. ஆனால் அறம் என்பது அறநெறப்பட்டதே இல்வாழ்க்கை என்றுதான் சொன்னார். அதனால இல்வாழ்க்கையை துறந்து விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதன் மேலே மயக்கம் கொண்டு அந்த கட்டிலே இருந்து நாம் நீங்க வேண்டுமல்ல, அதன் மேலே ஆசை வைக்காமல் அன்பு செலுத்த வேண்டும். ஆசை என்பது எதிர்பார்த்தல். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்காமல் அவரவர்கள் கடமையை அவரவர்கள் செய்து அதன் மூலமாக அன்பு செலுத்துதல் என்ற வகையில அந்த அன்பு சிவமாகும். அதனாலே இந்த உறவு இனிக்கும். அதை மாற்றி பண்ண ஆசை வச்சா அது கசக்கும். அன்பு வைத்தால் இனிக்கும் என்பதற்கான நல்ல அருமையான சைவ நெறியை உணர்த்துகிற பாடல். தானும் தன் தையலுமாயிருந்து பெருமான் ஆட்கொள்கிறார், நாமும் மாதரோடு மைந்தராயிருந்து வாழ வேண்டும் என்பதை ஞானசம்பந்த பெருமான் நமக்கு உணர்த்துகிற பாடல். இதை உரிய முறையிலே பொருள் கொள்ளாமல் வேற மாதிரிலாம் பொருள் எழுதிட்டாங்க. இங்க ஒரு எழுதிடும் அப்படியே இந்த கட்டில இருந்து நீங்களும் எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா நாம இதை தேடல, பெருமான் நமக்கு தேடி கொடுத்தது. அந்த உறவை நாம் அணைத்து கொண்டு செல்ல வேண்டும். தாமரையிலை தண்ணீராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வெந்த நீர் ஆடியார் வேதியார் சோதியார் என்று துறவி எண்ணத்தோடு இல்லறத்தில் வாழ வேண்டும் என்பதற்கு ஞானசம்பந்த பெருமான் நமக்கு கொடுத்த கொடையாக இந்த பாடலை கருத வேண்டும். அதனால என்னுடைய எது உணர்வுப்படி பார்த்தா இந்த பாட்டை எல்லாருமே படிக்கணும். படித்தா நல்லது. வாழ்க. ஐயா, அப்பர் கூட ஒரு பாடல் பாடியிருக்காருயா. தந்தையார் தாயாருடன் பிறந்தார், தாரமார் புத்திரார் தாந்தாமாரே, வந்தவார் எங்கனே போமாறேதோ மாயமா இதற்கேதும் மகிழ வேண்டா, சிந்தையீர் உமக்கொன்று சொல்ல கேண்மின் திகழ்மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி, எந்தையார் திருநாமம் நமச்சிவாய என்று எழுவார்க்கு இரு விசும்பில் இருக்கலாமே அப்படின்னு அப்பர் பாடிட்டாங்க. அங்கேயும் மையல் கொண்டு அஞ்சல் நஞ்சேன்னு தான் பாடினார் இல்லையா? அதன் மேலே மயங்கி விடக்கூடாது என்ன பாடினார். அதுல இருந்து அந்த கட்டில இருந்து நீங்க ஒண்ணு பாடல, அதன் மேலே மயங்கி கிடக்காதே என்றுதான் பாடினார் தவிர அதை விட்டு நீங்களும் பாடல. நீங்க இயலாது. அப்படி நீங்கினால் அது இயல்பான வாழ்க்கையாக அமையாது. அதனால சரிங்களா, ரெண்டும் ஒரே பொருள் தான். ஞானசம்பந்தர் பாடினா நாவுக்கரசர் பாடினா அந்த பாட்டு எத்தனாம் திருமுறை எத்தனாவது பதிகம்னு சொல்லுங்க. 6ஆம் திருமுறையில 93. 6ஆம் திருமுறை 93 10வது பாடல். 6ல 93 93 10 இல்லைங்களா? 10வது. ஆமா, இதே அடிப்படையில தான் இருக்கு. இதே கருத்து தான் சொல்றாரு. இதே கருத்தா இருக்கும். அதனால அது மையல் கொண்டு அஞ்செல்லாம் பல பேர் பண்ணாங்க, அதை விட்டு நீங்கணும்னு சொல்ற மாதிரி பொருள் சொல்றாங்க. அது அது அப்படி விட்டு நீங்கிற வாழ்க்கை துறவு வாழ்க்கை. அந்த துறவு வாழ்க்கைதான் அப்பர் பெருமான் வாழ்ந்து 70 ஆண்டு காலம் வாழ்ந்து அதனால உய்தல் இல்லாமல் என்ன பண்ணாரு, நம்முடைய அவருடைய தமக்கையார் திலகவதியார் வேண்டுதலால மீண்டு இங்கே வந்தார். இங்க வந்து வாழ்ந்த அப்புறம் வாழ்ந்த வாழ்க்கை தான் அவருடைய சைவ வாழ்க்கை. அது வரைக்கும் அவரு 50 காலம் அந்த அந்த நிலையில இருந்து அவர் என்ன பண்ணாரு, தர்மசனம் உயர்ந்தார்னு சொன்னால் தவிர அந்த உயர்வு உண்மையான உயர்வாக இல்லை என்பதை பின்னாடி அவரே உணர்ந்து நான் இந்த சமணத்துல ஆட்பட்டு நாசமா போனேன்னு அவரே பாடியிருக்கார். அதனால இல்லறம் என்பது நமக்கு நல்லறமாக அமைய வேண்டும். அது ஆசை நீக்கி அன்பு செலுத்துவதாக இருக்க வேண்டும். கூசம் நீக்கி குற்றம் நீக்கி அப்படின்ற அந்த பாட்டுல வரும். 7ஆம் திருமுறையில 7வது பதிகத்தை 7வது பதிகத்துல 7வது பாட்டு அது 7 7 7ன்னு வரும். எல்லாமே 7. நாம் வாழ்க்கையில உய்வதற்கான இந்த பாட்டு. அதனால இந்த பாடலை நாம் அனைவருமே பாட வேண்டும். வாழ்க வாழ்க. சொல்லுங்க அந்த பாட்டை ராஜாயா. திருச்சிற்றம்பலம். தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார், தந்தை தாய் தன்னுடன்
தோன்றினார் புத்திரர் தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர்க்கு உய்ந்து போக்கில் என பற்றினாயே. வெந்த நீரு ஆடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்தை ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. ஆசையால் அதை பற்றுவதை விட அன்பாலே நாம் அதன் மேலே மையல் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்ற வகையிலே உணர்த்தப்பட்ட சைவ நெறி உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. விரும்புறவங்களால் பாடலாம், யார் வேணாலும் பாடலாம். அவரதான் பாட சொல்லுங்க. தந்தை தன்னுடன் தோன்றினார் புத்திரன் தாரம் என்னும் பந்தம் நீங்காதவருக்கு உயிர் போக்கில் என பற்றினாயே. வெந்த நீரடியார் ஆதிரியார் சோதியார் வேதகீதர் எந்தை தொழும் உய்யலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சமே. எந்தை ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சமே. திருச்சிற்றம்பலம். வெந்த நீர் ஆதியார் சோதியார்னு பாடினார். ஆதியார் என்பது நாம் பெருமானுடைய அந்த முன்னை பரம்பொருட்கும் முன்னை பரம்பொருளாம் தன்மை. அதனாலே அதை ஆதி என்று சொல்லி, சோதி நாம் தனா விளக்கேத்துறோம், அதனால அதை பெண்ணை பழம் புதுமைக்கும் பேர்த்தும பெற்றியனாக திகழ நிலை. அதனால ஆதியார் சோதியார் என்பது முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும பற்றியனே என்ற வகையிலே அமைந்தது அந்த பாடல். சொல்வார்கள் ஆதியார் சோதியார். ஆதி என்பது நாம் அந்த உயிர்கள் மேலே ஆசை வைப்பது, சோதியார் என்பது அந்த உயிர்கள் மேலே அன்பு செலுத்துவது. ஆசை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும் என்ற உயர்ந்த சைவ நெறியை நமக்கு உணர்த்துகிற இந்த பாடல். வாழ்க வாழ்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. 50 ஆண்டு இல்லற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். வாழ்க வாழ்க. வேற வந்தவங்களும் அந்த பாட்டு சொல்லாங்களாமா? வாங்க கார்த்திகேயன் ஐயா, கலைக்கல்லூரி கார்த்திகேயன் ஐயா, வாங்க ஐயா. எதிர்கால சந்ததி. உண்மை ஐயா சிவாய், நம்ம எத்தனை திருமுறையா? இதே பாடல் தான். 2ஆம் திருமுறையில 79வது திருவாரூர் பதிகம் காந்தார பாடலுது. இது 9வது பாடல். நீங்க பாடிட்டு வந்த பாடல்ல 9வது பாடல்மா ஆண்டலமா? இப்ப பாடிட்டு வந்தீங்களா அந்த பாடல்ல 9வது பாடல் இது. தனியா ஒண்ணு இல்ல இது. கார்த்திகேயன் ஐயா வாங்க. 2:79:9. திருச்சிற்றம்பலம். தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்தரர் தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர் குய்ந்து போக்கில்லென பற்றினாயே. தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்தரர் தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர் குய்ந்து போக்கில்லென பற்றினாயே. வெந்த நீராடிய ராதியார் சோதியார் வேத கீதர் எந்தை யாரு தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே. தம்பி சேலம் கார்த்திகேயன் லைன்ல இருக்காரா? தம்பி பேசுப்பா. ஐயா பேசுற பாருப்பா. ஐயா சொல்லுங்கய்யா. திருச்சிற்றம்பலங்கய்யா. இந்த பாட்டை நீ படிக்கணும். இந்த இளந்தரமுழுக்கான பாடல் இது. வாழ்க. நன்றிங்கய்யா. பாடினாருங்க ஐயா. இப்போ பாடல பாடல தேடினார். பாட்டை தேடினார் தவிர பாடல. பாடிட்டாருங்க ஐயா. பாடினாருங்க. திருப்பி ஒரு முறை பாடுற தம்பி. பாடுறேங்கய்யா. பாடுங்க. நல்ல சத்தமா பாடுங்க ஐயாவுக்கு. இளம் தலைமுறை ஊக்குற பாடல். அது சரியா வரல. ஆடியா சரியா கேட்கல. அதான்
இளம் தலைமுறைக்கான பாடல். அதெல்லாம் கத்துக்கணும் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா, நிச்சயம் நிச்சயம். அறியாத பாட சொன்னேன். அது பாடு எனக்கு கேட்டப்ப பாடின மாதிரி என்னுடைய காதல விழல. பாடிட்டாருங்க ஐயா. இப்ப 2வது முறை பாடினதுதான் இப்ப எல்லாருக்கும் காதுல விழல. பாடுறாரு வெறும் மைக். என்னுடைய குறை. சரிங்கய்யா. குறையுடைய குற்ற போரை. வாழ்க வாழ்க. சரி, அடுத்தவங்க யாரும் பாட சொல்லுங்க. லலிதம்மா வாங்கம்மா. லலிதம்மா வாங்க. போயிருக்காங்க, நான் கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க. பத்திரமா 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 கேட்டுங்கம்மா. செல்வம்மா சொல்லல் இருக்கீங்களா? வல்லார் கேட்டல் வல்லார். சொன்னா ஒரு புண்ணியம் கேட்டார். தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர்க்கு உயிர்ந்து போக்கில் என பற்றினாயே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்தை யாரோர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்தை யாரோர் தொழுதுயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். ஏன்னா எல்லா பாடல்களும் நம்ம நேர்மறையா பொருள் காண வேண்டும். ஆனா பல பேர் எதிர்மறையா தான் பொருள் கொள்றாங்க. அதனாலதான் இந்த பாட்டை எல்லாரும் பாடணும்னு சொன்னேன். நேர்மறை பொருள் கொள்ள வேண்டும். ஆனா எதிர்மறை பொருளாக கொள்கிறாங்க. அப்படி கொள்ளக்கூடாது என்பதற்காக, அதை உணர்த்துவதற்காக பலகால் பாடினா அது நமக்கு உள்ளத்திலே உள்ளென்று உணர்த்துவான் பெருமான். வாழ்க வாழ்க. வேற யாருன்னா இருக்காங்களா? என்ன பாட்டுங்களா ஐயா? பாடுங்கயா. உங்களை கூப்பிட்டோம். பாடுங்க. இல்ல, எனக்கு புத்தகம் இல்லைங்க ஐயா. அப்ப நான் இதுல இருந்து எடுத்துதான் பாடணும். 2வது தலைமுறை 79 காந்தாரப்பன். சரிங்க ஐயா. பொறுமை எடுத்து படிங்க. காந்தாரப்பன்ல எடுத்துட்டேன். 9வது பாட்டு இல்லைங்க? ஆமாங்க ஆமாங்க. வந்துடுறேன். சிவாயிரம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடி தொழுகிறேன். தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திர தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர் குவிந்து போக்கில்லென பற்றினாயே வெந்த நீரடியார் ஆதியார் சோதியார் வேதகீத எந்த யாரோ தொழுதுயலாம் மையல் கொண்ட அஞ்சல் நெஞ்சே எந்த யாரோ தொழுதுயலாம் மையல் கொண்ட அஞ்சல் நெஞ்சே. நம்ம நன்றி ஐயா. அந்த குடும்பத்தின் மீது மயக்கம் வைக்காமல் ஆசை இல்லாமல் அன்பு சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஆதியார் சோதியார் வேதகீதர். ஆதி என்பது ஆசை வைப்பது, சோதியார் என்பது அன்பு செலுத்துவது. இந்த அப்படி ஆசை நீக்கி அன்பு சேர்ப்பதற்காக நமக்கு வேதகீதமாகி அஞ்செழுத்து உதவும் என்ற வகையிலேயும் இதை பொருள் காணலாம். வாழ்க வாழ்க வாழ்க. போரூர்ல இருந்து பிரேமம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர்க்கு உயிர்ந்து போக இல்லென பற்றினாயே வெந்த நீரடியார் ஆதியார் ஜோதியார் வேதகீதர் எந்த யாருள் தொழுது உய்யலாம் மையல் கொண்ட அஞ்சல் நெஞ்சே வெந்த நீரடியார் ஆதியார் ஜோதியார் வேதகீதர் எந்த யாரோர் தொழுது உய்யலாம் மையல் கொண்ட அஞ்சல் நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. துறவு வாழ்க்கை என்பது சில நேரத்துல சுயநலமான்னு சொல்லுவாங்க.
தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் என்று அது சுயநலமா இருக்கும். குடும்பத்துல தான் விட்டு கொடுக்கிற மனப்பான் வரும். ஆனால் அந்த குடும்ப வாழ்க்கை தான் நமக்கு சிறந்தது என்பதை உணர்த்துகிற பாடல். வாழ்க வாழ்க. பணப்பாக்கத்து ஐயா, சதானந்தன் ஐயா வாங்க ஐயா. வந்த பாசம் வாங்க. சிற்றம்பலம். தந்தை தாய் தன்னோடு தோன்றினார் புத்திர தாரமென்னும் பந்தம் நீங்காதவர்க்கு உய்ந்து போக்கிலன பற்றினாயே வெந்த நீரடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் வெந்த நீரடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்தை ஆரூரர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு எந்தை ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். வேற யாரா இருக்காங்களா? பரிமளம்மா வாங்கம்மா. சிவாயனமே. தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரமென்னும் பந்தம் நீங்காதவர்க்கு உய்ந்து போக்கில்லன பற்றினாயே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்தையாரூர் தொழுதுய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே எந்தையாரூர் தொழுதுய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. வேற யாராவது? மீண்டும் இந்த பாடல் எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படி ஐயா அடியன் படிக்கட்டுங்களா? நான் படிக்கவே இல்லையா? படிங்க படிங்க. தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திர தாரமென்னும் பந்த நீங்காதவர் கொய்த போக்கில்லன பற்றினாயே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்தையார் ஆரூர தொழ துய்யலார் கொண்ட அஞ்சல் நெஞ்சே. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. சிவா சிவா சொல்லுங்க. ஆடியர் சொல்றப்பா. தாராளமா படிங்க, தாராளமா படிங்க படிங்க. சிவா. திருச்சிற்றம்பலம். தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரமென்னும் பந்தம் நீங்காதவர் கொண்டு போக்கில் என பற்றினாயே பந்தம் நீங்காதவர் கொண்டு போக்கில் பற்றினாயே வெந்த நீராடியார் ஆரியார் ஜோரியாய் வேதகீதர் எந்தையார் தொழுயல்ல மையல் பொன்னஞ்ச நெஞ்சே எந்தையார் துயல மையல் கொண்டஞ்ச நெஞ்சமே. சிவாதி சித்தம். நன்றி ஐயா. வணக்கம். இல்லற வாழ்க்கையிலே மயங்கி விடவும் கூடாது, அதுக்காக துறந்து விடவும் கூடாது என்ற வகையிலே அமைந்த சைவ நெறி சொல்கிற பாடல். இதே கருத்தை நாவுக்கரசரும் பாடிக்கிறான்னு சொல்லி நம்ம ஐயா ராஜா ஐயா சொன்னாரு. அந்த பாட்டை நம்ம திருத்தாண்டக பாடல் 6:93:10 அந்த பாட்டை சாம்பசையா பாடுவாங்க. 6:93:10. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம்.
தந்தையார் தாயாருடன் பிறந்தார் தாரமார் புத்திரரார் தாந்தாமாரே வந்தவார் எங்கனே போமாறேதோ மாயமாதற்கேதும் மகிழ வேண்டா சிந்தையீர் உமக்கொன்று சொல்ல கேண்மின் திகழ் மதியும் வாளரவும் திளைக்கும் சென்னி எந்த யார் திருநாமம் நமச்சிவாய என்றெழுவார்க்கு விசும்பி இருக்கலாமே. திருச்சிற்றம்பலம். ஆக இந்த உலக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையில மயங்கி விடாமல் அதை விட்டு துறந்தும் விடாமல் பெருமானுடைய திருநாமமாக நமச்சிவாயத்தை சொல்லிக்கொண்டே இந்த ஆசை நீக்கி அன்பு செலுத்தி பெருமானை ஆதியாராக சோதியாராக வேத கீதமாகிய அஞ்செழுத்தை ஓதி இந்த இல்லற வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும் என்ற சைவ நெறியை அப்பர் பெருமானும் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் நமக்கு உணர்த்துகிற பாடலாக இதை கருத வேண்டும். சரி, அடுத்து இப்போ 10வது பாட்டு. தனபாக்கியம்மா வாங்கம்மா. நெடியமால் பிரமணம். சிவாய நம்ம 2ல தானங்க? 2ல 80 79மா? 2 79 10. ஒரே ஒரு நிமிஷம். காந்தாரங்க. எழுபத்தொன்பது 8 இல்லைங்கய்யா? 10வது பாட்டுமா? பிரமணம் நெடுமால். எடுத்தாச்சு. சிவாய நம சிவாய நம. நெடியமால் பிரமணம். நெடியமால் பிரமனும் நீண்டு மண்ணிடத்தின்னம் நெடி காணா படியானார் பவளம் போல் நெடியமால் பிரம்மனும் நீண்டு மண்ணிடத்தின்னும் நெடி காணா படியனார் பவளம் போல் உருவானார் பணிவளர் மலையாள் பாக வடிவினார் மதிபொதி சடையனார் மணியணி கண்டத்து என் தோள் அடிகளாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே வடிவினார் மணி பொதி சடையனார் மணியணி கண்டத்தென் தோழர் அடிகளாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. அடிகள் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே என்பது இங்கிருந்து திருவாரூருக்கு தான் போய் வணங்கணும் அவசியம் இல்லை. நாம் இருக்கிற இடத்துல இருக்கிற எந்த கோயிலா இருந்தும் அது திருவாகிய சிவம் இருக்கிற அந்த ஊர் தான். அதனால எங்கெங்கே சிவலிங்கம் இருக்கிறதோ அங்கெங்கே அந்த பெருமானை ஆரூர் பெருமான் நினைத்து நாம் வணங்கி இந்த உலக வாழ்விலே மையல் கொள்ளாமல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை சிறக்கும் என்பதை ஞான சம்பந்த பெருமான் உணர்த்துகிறார். அடிகள் ஆரூர் தொழுது உய்யலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. நெஞ்சே பயப்படாதே, நாம் நல்ல வாழ்வு வாழலாம். அந்த வாழ்க்கை நமக்கு ஆசை நீக்கி அன்பு சேர்த்துகிற தவ வாழ்க்கையாக அமையும் என்கிற வகையில நமக்கு ஞான சம்பந்தப்படுத்துகிற இந்த பதிகம். வாழ்க வாழ்க. பல்லிதழ் மாதவி. திலகவதி அம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம ஐயா. பல்லிதழ் மாதவி புயல்லி வண்டையாள் செய்யும் காழியோரன் பல்லிதழ் மாதவி அல்லி வண்டியாள் செய்யும் காழியோரன் நல்லவே நல்லவே சொல்லிய ஞான சம்பந்தனாரோர் எல்லியம் போது எரியாடும் எம் ஈசனை ஏத்து பாடல் சொல்லவே வல்லவர் திதிலார் போத நீர் வையகத்தே எல்லியம் போது எரியாடும் எம் ஈசனை ஏத்து பாடல் சொல்லவே வல்லவர் திதிலார் போத நீர் வையகத்தே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. நல்லவே நல்லவே சொல்லுவார் ஞான சம்பந்தர் என்று ஞான சம்பந்தர் நல்லது சொல்லுவார் ஒரு முறைக்கு 2 முறை சொல்றாரு. நல்லவே நல்லவே சொல்லிய ஞான சம்பந்தன். அப்படி சொல்கிற அந்த பாடலை நாம்
உரிய வகையிலே பொருள் காண வேண்டும். நம்முடைய மனப்போக்குக்கெல்லாம் பொருள் சொல்லி அந்த பாடலுடைய உட்பொருளை நாம் கெடுத்து விடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு துர்பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இந்த பாடல் அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. அதனால அதை சொல்ல வல்லவர் தீதிலாராக இந்த வையகத்திலே திகழ்வார்கள். உரிய முறையிலே சொன்னால் அவர்கள் தீதிலர். வேற மாதிரிலாம் சொன்னா அப்ப தீது பயப்பொருள் தெரியுது, அதனால துர்பிரச்சாரம்னு சொன்னேன். அதனால அந்த வகையில இல்லாமல் நாம் உரிய முறையிலே இதை பொருள் காண வேண்டும். என்னையோர் வார்த்தையுள்படுத்து பற்றினாய் என்ற வகையிலே நாம் இதை கொள்ள வேண்டும். அதனாலதான் இன்னைக்கு இந்த பதிக நமக்கு பெருமான் கொடுத்த கொடை, ஞான சம்பந்தருடைய கொடை. அத மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் தினம் பாடுற அந்த பாட்டை, இந்த பாட்டை பாடிட்டு பெண்ணில் நல்லாளோடு பெருந்தகைன்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த பாட்டுக்கு வேற மாதிரி பொருள் கொண்டால் நம்ம தீது உடையவர்கள் ஆகிவிடும். அதனால உரிய முறையிலே பொருள் கொள்ள வேண்டுவதற்காகத்தான் இதை உணர்த்துவாங்க. பெருமான் எனக்கு உள்ள இருந்து உணர்த்தான். இந்த பதிகம் படி பூரா இதை நோட்ஸ் எடுத்து வச்சு குறிப்பிட்டு வச்சு இதை ஊருக்கு உபதேசம் பண்ணதுக்காக சொல்லப்பட்டதல்ல. இயல்பா வருகிற போது நம்ம அத பெருமான் இதை உள்ளிருந்து உணர்த்துகிறார். இதே மாதிரி அப்புறம் பாடினார். நம்ம ராஜாயா தேடி பிடிச்சி அந்த பாட்டை வேற சொன்னார். அதனால நாம் எதையும் உரிய முறையிலே பொருள் கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நலமாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய இல்லற வாழ்க்கை தான் நமக்கு சிறந்தது. அதனால் அதன் மேலே மையல் கொள்ளாது தாமரையிலே நீர் போல இருக்க வேண்டும். நாம் ஆதியாகவும் சோதியாகவும் வேதகீதன் என்று அஞ்செழுத்தை ஓதுவன இருக்க வேண்டும் என்ற வகையிலே அமைந்த இந்த பதிகம் வாழ்க வாழ்க என்று சொல்லி இதோட இந்த பதிகத்தை இன்னைக்கு நிறைவு செய்வோம். மிச்சத்தை நாளைக்கு வச்சுக்கலாம். அந்த பாடலை படிக்கணும், அந்த பாடலை படிக்காதவங்க யாருன்னா படிக்கணும். வேற யாரும் இருக்காங்க அந்த பாடல் அந்த பாடல் யாராவது படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கூட அந்த படிக்கிற பாடலை படிக்கலாம். பாட்டுங்களா ஐயா? அந்த பாட்டை படிங்க. தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திர தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர்க்கு உய்ந்து போக்கி இல்லன பற்றினாயே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேதகீதர் எந்த யாரோ தொழுதுயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே எந்த யாரோ தொழுதுயலாம் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. சரி, சிற்றம்பலம். சிவாய நம்ம. நன்றிங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் என்னும் தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திரர் தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர் குய்ந்து போக்கில்லென பற்றினாயே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேத கீதர் எந்த யாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே வெந்த நீராடியார் ஆதியார் சோதியார் வேத கீதர் எந்த யாரூர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே எந்த யாரோர் தொழுதுயலாம் மையல் கொண்டஞ்சல் நெஞ்சே. உலக வாழ்க்கையிலே மயங்கி விடாமல் தாமரையிலை தண்ணீர் போல இருந்து நாம் இந்த வாழ்க்கையை குடும்ப வாழ்க்கையாக செலுத்த வேண்டும் என்று பெருமான் நமக்காக உணர்த்திய பாடல். இந்த பதியத்தை பெருமான் மையல் கொண்டு அஞ்சல் நெஞ்சே என்று நாம் இந்த உலகத்திலே மயங்கி விடக்கூடாது. அதனால அந்த விட்டு ஓடிடக்கூடாது. அதனால கடவுளை கும்பிடுறன்னு கடமையை மறக்கக்கூடாது. கடமையை செய்வதாக சொல்லி கடவுளை மறக்கக்கூடாது. கடவுளையும் கடமையையும் ஒன்றாக கருத வேண்டும். அது ஒன்றுக்கொன்று உறுதுணையா இருக்கிறத தவிர இதுக்காக அதுக்கு அதை விட்டுவிடக்கூடாது என்ற வகையில நமக்கு பெருமான் உள்ளிருந்து உணர்த்துகிற செய்தியாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைய சிந்தனை நமக்கு மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை
கண்ணினல் நகுதரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாருடன் பெருந்தகையின தனம் பாட அந்த பாட்டுக்கு பொருள் சொல்கிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க சொல்லி இப்ப பொன்னூசல் பாடி வாழ்த்து முடிச்சிடலாம். படிக்க வேண்டியது பாடல பெண்டிங் இருக்கா? சிவான படிக்கிற சிவா. வாங்க சாமி, வாங்க வாங்க வாங்க. சிவாயனம் திருச்சிற்றம்பலம். தந்தை தாய் தன்னுடன் தோன்றினார் புத்திர தாரம் என்னும் பந்தம் நீங்காதவர்க்கு உய்ந்து பூங்கில் என பொற்றினாயே. எந்த நீராடினார் ஆதியார் ஜோதியார் வேதகீத எந்த யாரோ தொழுது உய்யலாம் மையில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. எந்த யாருள் தொழுது உய்யலாம் மையில் கொண்டு அஞ்சல் நெஞ்சே. சுந்தரர் ஒரு பதிவு சொல்லியிருக்காருயா இதே கருத்துல. திருத்திணை பதிகம் 8. பரிந்த சுற்றமும் மற்றவன் துணையும் பலரும் கண்டு அழுது எழு உயிர் உடலை பிரிந்து போம் இது நிச்சயம் அறிந்தார் பேதை வாழ்வனும் பிணைக்கினை தவிர்ந்து அப்படின்னு திருத்திணை பதிகம் 8ன்றதுல சொல்லியிருக்காரு. பரிந்த சுற்றமும் மற்ற அவன் துணையும் பலரும் கண்டு அழுது எழு. என்ன சொல்லுங்க? பதிகம் 8யா, திருத்திணை பதிகம் 8. எத்தனாவது பாட்டு அது? 8வது பதிகம் 8ல அதான் போட்டுருக்காங்க. பண்ணு சொல்லுங்க, என்ன பண்ணுன்னு எனக்கு பண்ணல பார்த்ததான் தெரியும். பண்ணு சொல்லுங்க. பண் போடல. பதிகம் 8 வந்து திருஆரூர் போட்டுருவோம். திருஆரூர் இந்தலப்பன் திருஆரூர் இந்தலப்பன் 1 2 3. அந்த பாட்டுடைய முதலடியே சர்ச்சில் போட்டா அந்த பாட்டு வரும். பரிந்த சுற்றமும் மற்ற அவன் துணையும். ஆனா அதுக்கு நம்ம அந்த நல்ல சிந்தனை வாழ்க வாழ்க. ஐயா அந்த பாடல சொல்லுங்க. எத்தனை பாடல்? 7ல 8ஆ? 7 64 7ஆம் திருமுறையில 64வது பதிகம் 8வது பாட்டு. 7 64 8. 7 8 நம்பர் இருந்தது. இல்ல அந்த பதிகத்துல 8வது பாட்டு அது. 7ஆம் திருமுறையில 64வது பதிகம். பண்ணு வந்து அது வந்து பண் வந்து தக்கேசி பண். பண்ணு தக்கேசி. 7ஆம் திருமுறையில 64வது பதிகம். அதுல 8வது பாட்டு சுந்தரருடைய பாட்டு திருத்திணை நகர்னு. அதனால சுற்றம் என்பது நாம் அந்த பந்தங்களை அறுக்கிறது குடும்ப பந்தங்கள் அல்ல. நம்மை ஒட்டி இருக்கிற 50 ஆசைகள் தான் நமக்கு நம்மை துன்புறுத்துகிற பந்தங்கள். அது மேல இருக்கிற ஆசையை நீக்கணும் தவிர குடும்பத்தை விட்டுணும்னு சொல்லக்கூடாது. ஆனா பல பேர் அப்படி சொல்லிக்கிறாங்க, இது துறவு வாழ்க்கை வாழணும், இல்லற வாழ்க்கை வந்து நமக்கு துன்பத்தை தரும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அந்த பிரச்சாரம் வந்து சைவத்துக்கு ஏற்பதல்ல. அதனாலதான் இந்த பாடெல்லாம் சொல்லி காட்டுறாங்க. அந்த மாதிரி நான் நிறைய இடத்துல படிப்பா அந்த கருத்துக்களை நம்ம திரட்டோம்னா நிறைய பாடல்கள் கிடைக்கும். ஆனா ஐயா அதை டக்குன்னு எடுத்து சொன்னார். வாழ்க வாழ்க வாழ்க. பரிந்த சுற்றமும் மற்ற வன்துணை பலரும் கண்டு அழுது எழ உயிர் உடலை பிரிந்து போம் இது நிச்சயம் அறிந்தால் பேதை வாழ்வு எனும் பிணைக்கினை தவிர்த்து கருந்தடன் கண்ணி அங்கனை உயிரை காலகாலனை கடவுளை விரும்பி செருந்தி பொன்மல்ல திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்றடை மணி. அதனால அற்புதம் அற்புதம் அற்புதம். அற்புதமான இன்னைக்கு ஒரு ஞான விடியலாக இருந்தது. ஒரு அற்புதமான விஷயங்களை புரிய வச்சிருக்கு. நன்றி நன்றி நன்றி. இந்த பாட்டுல பேதை வாழ்வனும் பிணக்கினை தவிர்த்து, குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிணக்க தவிர்க்கணும், குடும்பத்தையே தவிர்க்க கூடாது. அந்த பிணக்காகிய அந்த சண்டை சச்சரவுல தவிர்க்கணும்னு சொல்றார் சுந்தரர் இல்லையா? அதனால வாழ்க வாழ்க வாழ்க. ஆக விருப்பும் வெறுப்பும் இல்லாம இருக்கிறதுக்கான ஒரு வழியை நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவும் விரும்பி ஒட்டிக்கவும் தேவையில்லை, ரொம்ப வெறுத்து ஓடவும் தேவையில்லை. அழகா விருப்பு வெறுப்புக்கு நடுவுல நின்று நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்ன்றதுதான் அங்க வாழ்க்கை. நன்றி. அற்புதம் 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 அற்புதம். ஐயா நிறைவு செஞ்சுக்கலாம் ஐயா, நேரம் கருதி.
வாழ்க வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். பொன்னோசல் வாழ்த்து. அடியன் வாங்க பாட்டுங்களே. யாருங்க? வாங்க பிரேமம்மா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். நஞ்சமர் கண்டத்தன் அடுத்த பாட்டுமா? பாட்டாங்க இன்னைக்கு அடுத்த பாட்டு பாடலாம். ஆனாவலியோ ஆனோ அடியோ அறிவையோ என்றிருவர் காணா கடவுள் கருணையினால் தேவர் குழாம் நானாமி உய்ய ஆட்கொண்டருளின் நஞ்சுதனி ஊனாக உண்டருளும் உத்தர கோசமங்கை கோணார் பிறை சென்னி கூத்தன் குணம் பரவி பூணார் வனமுளையீர் பொன்னோசல்லாடாமோ பூணார் வனமுளையீர் பொன்னோசல்லாடாமோ பொன்னோசல்லாடாமோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. வாழ்த்து. லலிதாம்மா இருக்கீங்களா? சிவருமன் வாங்க. ராஜாயா வாங்க. திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாது ஓர் குறைவிலை கண்ணில் நல்லது அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாரோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்ப என்பர்க்கே இனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வே ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முரசு அரசு செய்ய குறைவில்லா உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் அல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி எல்லா பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தெய்த்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் இளவிலா நிர்மல வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வாழ்க அந்தனர் வானவரானினும் வீழ்க தன் புகழ் வேந்தன் ஓங்க ஆழ்க தீயதெல்லாம் அருள் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க. மீண்டும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45 பெரிய புராணம் தொடர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியை சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சிக்கு வருகை தந்த பெருமக்களையும் வணங்கி பொற்பாதங்களையும் வணங்கி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்யும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். சொல்லிட்டீங்களா இந்த ஊரப்பாக்கத்துல செய்யலாம் சொன்னீங்க? அது ஒரே ஒரு செகண்ட். சாம்பசிவையா இருக்கீங்களா? இருக்கையா சொல்லுங்க ஐயா. இது வான்மிகள் பாடிட்டோம்ல? பாடியாச்சுங்கய்யா. நன்றி. மிக்க ஐயா பாடினாங்களா? சிவசிவன் சைவ நீதி விளங்குலம்னா ஐயா பாடினார். ராஜா ஐயா பாடினார். ஐயா ஊரப்பாக்கத்துல உங்களுக்கு சத்திரம் தெரியுமாமே? அது அம்மா சொன்னாங்க, ராணி அம்மா. இல்ல சத்திரம் இல்ல, கோயில்லே ஒரு மண்டபம் இருக்கு ஐயா. கோயில்ல நம்ம திருவாசகம் படிப்பாங்க இல்லையா, சியாமலாம எல்லாம் படிச்சு உட்கார்ந்து படிப்பு பின்னாலே ஒரு மண்டபம் இருக்கு. பின்பக்கம் ஒரு பெரிய இடம் கட்டிருக்காங்க. அந்த சமையல் எல்லாம் சேர் எல்லாம் வசதி இருக்கு, தண்ணி வசதி இருக்கு, கிச்சன் இருக்கு, மைக் எல்லாமே இருக்கு. ஐயா கேட்கலாமா இன்னைக்கு அப்படின்னா உங்களை கேட்டுக்கிட்டு. எதுக்குயா? நம்ம இந்த நிறைவு விழா நிகழ்ச்சி பெரிய புராணம் அவங்க ஏற்கனவே குணத்தூர்ல அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க. இப்ப ஊரை பாக்குறாங்க. நான் வந்து காஞ்சிபுரத்துல செய்யறேன். ஏன்னா காஞ்சிபுரத்தை வச்சுதான் ஒட்டி செய்தேன். அதனால காஞ்சிபுரத்துல செய்யலாமா நினைச்சேன். அது அவங்க யாரு அந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சா அவங்கள கலந்து பேசி அதை முடிவு பண்ணிட்டேன். சரி ஐயா நடராஜ திருநாகரி அவங்கள மேல கலந்து பேசி அவங்க முடிவு பண்ணிட்டேன். சரி இங்க என்ன வாடகை எல்லாம் கிடையாது.
என்னம்மா இங்க எல்லாம் வாடகைலாம் கிடையாது ஐயா கிட்ட. நம்ம நீங்க சொன்னீங்கன்னா உடனே சரின்னு சொல்லிடுவாரு. பெரிய புராண நிகழ்ச்சியா 3 வருஷம் நடத்திருக்கீங்க. நம்ம அங்கதானே மறுபடியும் பெரிய புராணம் 5 ஆண்டு நடத்தணும். வர வச்சிடலையா திருநாகர் ஐயாவும் தாமரை அங்க வர வச்சிடலாம். கல்யாணம் முடிஞ்சவனே போயிடலாம்யா. அடுத்த வாட்டி கல்யாணம் முடிஞ்சவனே போயிடலாம். வசதி எல்லாம் இருக்குதுங்க ஐயா, வண்டி வரதுலாம் பைபாஸ். சரிங்க சரிங்க. இல்ல அதுக்காக தான் கேட்டேன் ஐயா. பஸ்ல போய் இறங்கி ஏறதுக்கு இடம் சரியா இருந்ததுன்னா சரியா இருக்கும். அது பைபாஸ் மட்டும் இல்லையா, அது வந்து ஜிஎஸ்டி ட்ரங்க் ரோட்ல மெயின் ரோட்லயே இருக்குது. ட்ரெயின் வசதி, பஸ் வசதி இருக்குது, ட்ரெயின் வசதி இருக்குது. ட்ரெயின் விட்டு இறங்கி நேரம் வந்தா கோயில் தான், ரோட கிராஸ் பண்ணா. அதுதான் நான் உங்களை எல்லாரும் கேட்டுக்கிறேன். இப்போ ஊரை பார்க்க இருந்தா ஒரு சென்ட்ரல் பாயிண்டா இருக்கும், கரெக்டா இருக்கும், நம்ம முடிச்சுக்கலாம். ஐயாவுக்கு ரொம்ப பரிச்சயமான இடம். அவரு தாமோதரன் ஐயாவும் திருநாகர் சொல்லிக்கலாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கலந்து பேசி முடிவு பண்ணுங்க. நம்ம முடிவு பண்ணிட்டு அடுத்தவங்க அணுகிறத விட எல்லாத்தையும் கலந்து பேசி முடிவு பண்ணதான் நல்லது. நிகழ்ச்சியே கலந்து நிகழ்ச்சி, அதனால எல்லார்ட்டையும் கலந்துக்கிட்டு செய்யதான் நல்லது. கலந்தரின் அடியாரோடு வாழாக்களை தெரிந்தேன். பெருமான் எந்த நேரத்துல எங்க எதை நடத்துறோம் அந்த இடத்துல அங்க அதை நடத்துவோம். கண்டிப்பா கண்டிப்பா நல்லதுங்க. அனைத்து இந்த நிகழ்ச்சிக்கு மூல காரணம் அவங்களெல்லாம் கலந்து செய்ய முடிவு பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி. மகிழ்ச்சிங்க. அனைவருக்கும் நன்றிங்க. நம்ம 22 ஆரம்பித்தா யார் கூட இருந்து எல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்களையும் கலந்து கொண்டு செய்யணும். அதுக்காக வேற கண்டிப்பாங்க ஐயா. அவரு கோமல் சேகர் ஐயாவும் கொஞ்சம் கூப்பிட்டு கேட்கிறேன். நன்றிங்க ஐயா. நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்.